ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி இலை கிடைக்காத நேரங்களில் எப்படி இன்ஸ்டன்ட் மெஹந்தி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். மருதாணி இலை இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நல்லா திக்காக கையில் பிடிக்கிற மாதிரியான மருதாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் தேவைப்படும். முதல்ல இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, தகர டப்பா. நான் இது ரொம்ப தேடி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பா தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இதை நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பழைய பாத்திரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது அடியில் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சிமிலி ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை அடியில் கவுத்தி வைக்கிறதுக்கு இதையும் நம்மளால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சிமிலி மேலே வைக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டான கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் இது உள்ளேருந்து எடுத்து தூக்க முடியும். அதுக்காக தான். அப்புறம் இதை எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இடுக்கி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இடுக்கி இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஹீட்டாக இருந்தால் கூட உங்களால் பிடிச்சி இறக்கிற முடியும். அடுத்தது இது மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து இது மேலே வைக்க வேண்டியிருக்கும். இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல எதுவும் கேப் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியாக ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வாட்டர் ஊற்றி தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் தேவையான பாத்திரங்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு 3 காம்பினேஷன் வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனியும் டீத்தூளும் இருக்குது. இப்போது இந்த ஜீனி நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், டீத்தூளும் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக ஒரு கைக்கு நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை கைக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவை வச்சே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டீத்தூள், ஜீனி இது 2 மட்டும் வச்சு நீங்கள் ஒரு காம்பினேஷனில் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, டீத்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் ஜீனியும், இங்கே பாருங்கள் இதில் மண்டவெல்லம் வச்சுருக்கேன். இது மாதிரி மண்டவெல்லம் ஒரு கட்டி, அதாவது இதை உடச்சிங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு கட்டி இதையும் ஜீனி இது 2த்தோட காம்பினேஷனும் எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். இதுவும் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு யூஸ்டு செரட்டா குச்சி எடுத்துக்கோங்க. இந்த செரட்டா குச்சியில் இந்த 2 ஜீனிக்கும் டீத்தூள், ஜீனி, மண்டவெல்லம் இது 2ம் இல்லாமல் இந்த செரட்டா குச்சி இருக்கு இல்லையா, இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் இதுக்கு பதிலாக அடியில் இந்த தகர டப்பா இருக்கு இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா, இது உள்ளே போட்டு இந்த ப்ராசஸை பண்ணிக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம். இந்த குங்குமம் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெஹந்தி நல்லா திக்காக பிடிக்கும். இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத லிக்விட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இது ஒரு பழைய பாத்திரம் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்தேன். இப்போ இந்த பாத்திரம் அளவுக்கு இதே மாதிரி ஒரு பழைய பாத்திரம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் தகர டப்பா வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த பாத்திரம் நான் இன்னொரு யூசேஜ்க்காக வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த பழைய பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பழைய பாத்திரத்து மேலே இந்த சிமிலி இருக்கு இல்லையா, இதை இது மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க. கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றிலும் சில பொருட்களை நான் போடுவேன். அது என்ன அப்படின்றத வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது இது மேலே இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்கு இல்லையா, இதை இப்படி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே இதோட ஓப்பன் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதை வச்சிங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு மருதாணி எல்லாமே ஸ்டோர் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எப்படி வைக்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆவதாக சொன்ன மெத்தடுக்கு சரட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது மாதிரி சரட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இது மாதிரி சரட்டா குச்சியை சிமிலியை சுற்றி இது மாதிரி போட்டு விட்டுருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இது சிமிலி இல்லை அப்படின்னா அது ஒரு பழைய பாத்திரம், தேவையில்லாத பாத்திரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பழைய கிண்ணத்தை எடுத்து இது மாதிரி இது மேலே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 3rd மெத்தட். இதுக்கப்புறமா நான் எப்பயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இது மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த
பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். இது இப்படி பண்ணும்போது இன்ஸ்டன்ட் லிக்விட் எல்லாமே இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துலேருந்து இன்ஸ்டன்ட் லிக்விடை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா மண்டவெல்லம், அதை இது மாதிரி பொடிச்சு இப்போ வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். தகர டப்பா எடுத்துக்கிறேன். இந்த தகர டப்பாவில் சிமிலி விளக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை உள்ளே வச்சுக்கோங்க. நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வச்சுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது சுகர் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர். அந்த சுகரை இப்படி ஓரத்தில் போட்டுக்கணும். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மண்டவெல்லம், அதையும் சைடில் போட்டுக்கோங்க. சிமிலி மேலே மண்டவெல்லமோ இல்லை சுகரோ இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ சிமிலி மேலே எதுவும் இல்லை, சிமிலியை சுற்றி எல்லாமே இருக்குது. இதை நல்லா ஸ்கேட்டர் பண்ணிக்கோங்க. தகர டப்பா மட்டும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் டப்பா ஃபுல்லாகவே இது மாதிரி கீழே மண்டவெல்லமும் ஜீனியும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டம்ளரை இது உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அடுப்பில் வைக்கிறதுக்கு தேவையானது இது மட்டும்தான். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரம் அளவுக்கு வாட்டர் இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை இது மேலே இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கு இல்லையா இந்த தண்ணி, இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை இறக்கிக்கலாம். மேக்ஸிமம் இது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 10 மினிட்ஸுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும்போது இதை டச் பண்ணிட வேண்டாம். டச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் இதில் வச்சுருக்குறோம். ஸோ அப்படியே கீழே விழுந்தது அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் இதை டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எடுக்கும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பாருங்கள், மேலே இதில் பபிள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நல்லா நிறைய பபிள்ஸ் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மேலே நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாத் வச்சு மேலே இருக்கிற இந்த பாத்திரத்தை கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. இன்ஸ்டன்ட் லிக்விடு அந்த மேலே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டம்ளரில் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ இன்ஸ்டன்ட் லிக்விட் எல்லாமே இந்த டம்ளரில் ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ உள்ள அந்த பாத்திரத்தில் வச்சுருந்தோம் பாருங்கள், தகர டப்பாவில், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லியிருந்தேன், தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டன்ட் லிக்விட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது கூட நான் சொல்லியிருந்தேன்ல குங்குமம், அந்த குங்குமத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு குச்சி இல்லை ஏதாவது வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட குங்குமம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கையில் வச்சா ஒழுகாத அளவுக்கு நீங்கள் லிக்விடாக ஆக்கிக்கோங்க. இதை இப்போ இதில் இன்னும் லிக்விடாக தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் குங்குமம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி கையில் இந்த மருதாணி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். குங்குமம் திட்டுத்திட்டாக இல்லாத மாதிரி லிக்விட் கூட நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறமா கையில் இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இதில் நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிக்விடை ஃபுல்லாக நிறைய பட்ஸ் உறிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமே இந்த லிக்விட் காலி ஆயிரும். அதனால் இது மாதிரி தீக்குச்சி எடுத்துக்கோங்க. எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள்.
கையில் நிறைய ரேகை இருக்கிற மாதிரி இருந்தால் இன்ஸ்டன்ட் லிக்யூடை நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரேகையில் அப்படியே ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். கையில் அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா எப்பவும் போல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் கழித்து கழுவுனதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.